நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? நானும் என் வீட்டாருமோ நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போ நீ சேவிப்பாயா நீ சேவிப்பாயா நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியா ஜீவிப்பாயா நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போ நீ சேவிப்பாயா நீ சேவிப்பாயாம். வேத போதி வாசிக்கலாமா? கொலோசியர் 3வது அதிகாரம் 23, 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனோபூர்வமாய் செய்யுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு எழுதும்போது சொல்றார், நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதுனால அதன் பலனை அடைவீர்கள். அதனால மனப்பூர்வமாய் செய்யுங்கள், கர்த்தரை மனப்பூர்வமாய் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க. அன்பானவர்களே, நம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் வேஷம் தரித்து காணப்படுகிறோமா? இல்லை, உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? உண்மையாய் கர்த்தரை சேவித்தால் அதன் பலனை நிச்சயமாய் அடைந்து தீர்ப்போம். என் நாமத்தின் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல், எனக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதன் பலனை அடையாமல் போக மாட்டீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லியிருக்கார் அல்லவா? அதனால் நிச்சயமாய் கர்த்தரை உண்மையாய் சேவியுங்கள், முழு மனதோடு சேவியுங்கள். அப்பொழுது ஆராதியுங்கள், துதியுங்கள், பாடுங்கள், கர்த்தரை யார்கிட்ட சொல்லுங்க. அப்பொழுது அதன் பலனை நிச்சயமாய் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் நிச்சயமாய் அடைவீர்கள். ஜெபம் பண்ணலாமா? ஒப்பு கொடுத்து எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூட நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உடைய தயவு உள்ள உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றியப்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பந்து யோசுவா சொன்னது போல நாங்களும் அப்பா உண்மையே சேவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நாங்கள் நிச்சயமாய் உண்மை சேவிக்கிறதுக்கு பலனை நீ தருவேன் என்று உடைய வேதம் சொல்லுகிறதேப்பா. அப்பா உண்மையாய் சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தருவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதி கனமும் வல்லமையும் பலன ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.